ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆம், கயல் சீரியலாக அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம்ங்க. ஸோ கயல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம எழிலை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் கிடையாது, எழில் வந்து எங்கே இருக்காரு அப்படிங்கிற விஷயம் இப்போ ஓரளவுக்கு வந்து நம்ம கயலுக்கு வந்து தெரிய வந்துருச்சுங்க. நம்ம சக்தி வந்து எப்படியோ புத்திசாலித்தனமாக யோசிச்சு அந்த கௌதம் கிட்ட இருந்து அந்த பென்ட்ரைவ் வந்து வாங்கி அந்த பென்ட்ரைவில் அப்படி என்னதான் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது தான் எழில் எங்கே இருக்காரு அப்படிங்கிற விஷயமே நம்ம சக்திக்கு வந்து தெரிய வந்துச்சு. இதை பார்க்கும்போது ரொம்பவே ஷாக் ஆகியிருப்பாங்க. ப்ளஸ் இந்த விஷயத்த உடனடியாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கயலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி நான் நம்ம வந்து எழில பார்த்தேன்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நான் வந்து நேரில் பார்க்கல, அவரை வந்து ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க, அதுதான் நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, நீ உடனே கிளம்பி வா அப்படிங்கிற மாதிரி கயலை வந்து கூப்பிட்டுறாங்க. கயலுமே வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்க்கும்போது அங்க தான் நம்ம கயலுக்கு வந்து உண்மைகள் என்ன அப்படின்னே தெரிய வருது. ஸோ இவ்வளோ நாள் வரைக்கும் சிவசங்கரி போட்டது எல்லாமே வந்து ட்ராமா. உண்மையிலேயே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எழில் வந்து காணாமல்லாம் போகவே இல்ல அப்படிங்கிற விஷயம் இப்ப தான் நம்ம கயலுக்கே வந்து தெரிய வந்திருக்கும். ஸோ எங்கடா அவங்க போனாங்க? என்ன ஆச்சு அவருக்கு? அப்படின்னு தெரியாம இவ்வளோ நாள் வரைக்கும் கயல் வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு, எங்கே எங்கே தேடணுமோ எல்லா இடத்துலயுமே கொஞ்சம் தேடியிருப்பாங்க, கொஞ்சம் தேடாமலேயும் இருந்திருப்பாங்க. ஏன்னா போனா அவரே வந்து திரும்பி வந்துருவாரு அப்படிங்கிற மாரி மனசுல நெனச்சுட்டு இருந்திருப்பாங்க. பட் ஆனா வந்து எழில் வரவே இல்ல. ஸோ அதுக்கப்புறம் தான் பாலுக்கும் இந்த உண்மை தெரிஞ்சு, பாலுவே அவரே வந்து டைரக்ட்டா இந்த விஷயத்த வந்து சொல்லியிருப்பாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து தெரியாம இந்த மாரி பண்ணிட்டாங்க. ஸோ எங்கள மன்னிச்சிடுங்க அப்படிங்கிற மாரி சொல்லியும் கூட பார்த்தீங்கன்னா, யாருமே அவன வந்து கண்டுக்காம உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல கூட்டிட்டு போய் அரெஸ்ட் பண்ணி, அவனையுமே ஒரு வழியா அடி அடின்னு அடிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவன வெளில எடுத்துட்டாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஸோ அவன பத்தின கதை வந்து இன்னும் காட்டவே மாட்டேங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம கயல் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க நேரத்தில தான் பெரியப்பா வந்துட்டு ஒரு வழியா ஒரு யோசனை குடுப்பாரு. அத ஃபாலோ பண்ணி தான் நம்ம கயல் இவ்ளோ விஷயங்கள வந்து கண்டுபிடிச்சு வந்திருப்பாங்க. ஸோ நம்ம சிவசங்கரி வந்து வேணும்னே எலில வந்து மறைச்சு வச்சுட்டு என்கிட்ட ட்ராமா பண்ணியிருக்காங்க. தான் புள்ளைய வந்து கொன்னுட்டா, தான் புள்ள காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிவசங்கரி வந்து எவ்ளோ பெரிய விஷயத்த வந்து பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. இதுக்கப்புறமும் நான் வந்து அவள சும்மா விடுற மாரியே கிடையாது. இந்த கயல் யாரு அப்படிங்கிற விஷயத்த அந்த சிவசங்கரிக்கு காட்டுற நேரம் வந்துருச்சு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவமா வந்து நம்ம கயல் வந்து கிளம்புறாங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, ஒரு முக்கியமான ஒரு சில ஹிண்ட் வந்து கிடைச்சிருக்கும். ஸோ அந்த விஷயத்தையும் விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கயல் பார்த்தீங்கன்னா, இப்ப அவங்க வேலை பார்க்குற அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வராங்க. உள்ள வந்தவங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, யார்கிட்ட நம்ம இந்த விஷயத்த பத்தி கேட்கறது? ஆனா இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒருத்தனுக்கும் அந்த கௌதமுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. ஸோ எங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறவன் எவனோ ஒருத்தன் தான் அந்த ஆளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால நிச்சயமா வந்து அவன நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில ஹாசினியும் பார்த்தீங்கன்னா அங்க வராங்க. "என்ன கயல் சிஸ்டர், என்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்கும்போது தான் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கயல் சொல்றாங்க. ஸோ, அந்த விஷயம் எல்லாத்தையுமே கேட்டோனே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாசினிக்கே ரொம்பவே வந்து ஷாக் ஆகுது. "என்ன கயல் சிஸ்டர், என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இது எல்லாமேவா உங்களுக்கு வந்து நடந்திருக்கு? இப்போ எங்க இருக்காரு எழில் ப்ரோ அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுச்சா?" அப்படிங்கிற மாரி வந்து கேட்குறா. இப்பதான் ஹாசினி எனக்கு வந்து எழில் எங்க இருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சுச்சு. என்னோட மாமியார் வந்து ஏற்கனவே எழில மறைச்சு வச்சுட்டு தான் இவ்ளோ ட்ராமா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "என்ன சிஸ்டர் என்னென்னமோ சொல்றீங்க. உங்க மாமியார இவ்ளோ வேலையும் பார்த்தது, அப்போ எழில் ப்ரோ எங்க இருக்காரு அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியுமா?" அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "ஆமா ஹாசினி, அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க தான் இவ்ளோ நாள் வரைக்கும் எழிலுக்கு தேவையான எல்லா ட்ரீட்மெண்ட்டையுமே வந்து பார்த்துருப்பாங்க. நான் எழில் கூட சேர்ந்துறக்கூடாது, எழில் என்ன எப்பயுமே பார்த்துறக்கூடாது அப்படின்னு நெனச்சு தான் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணி சோஷியல் மீடியால என்ன பத்தி தப்பு தப்பா வந்து பரவ விட்டுருக்காங்க. அது மட்டும் கிடையாது. கூடவே இருப்பா ஒருத்தி தீபிகான்னு சொல்லிட்டு. அவளுக்குமே வந்து எழில் மேல ஒரு கண்ணு. எழில எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாரி தான் நெனச்சு, அவ அந்த சிவசங்கரை கூட சுத்திக்கிட்டு இருக்கா. அவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இப்படி ஒரு வேலைய பார்த்துருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, ஹாசினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாம் ஒருத்தவங்க இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்ப தான் சிஸ்டர் எனக்கு தோணுது. எதுக்காக இப்படி ஒரு கேவலமான ஒரு மைண்ட் செட்ல அவங்க இருக்காங்கன்னு ஒண்ணும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, இப்போ அது முக்கியம் நமக்கு கிடையாது. அத விட ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் தெரிஞ்சே ஆகணும். இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து எழில வந்து வேற ஹாஸ்பிட்டலுக்கு எங்கேயோ ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அது எங்க, ஏது அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியாது. ஆனா அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லும்போது, "என்ன சிஸ்டர் என்ன வழி?" அப்படின்னு கேட்குறாங்க. அந்த கௌதம் இருக்கான்ல, அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்தப்போ இருந்த கௌதம். அவன் வந்து யார் கூடயோ ஃபோன்ல பேசம்போது ஸோ இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற யாரோ ஒருத்தன் வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது, என் அம்மாக்கு வந்து உடம்பு சரியில்ல. நான் வந்து ஊருக்கு போணும் அப்படிங்கிற மாரி ஒருத்தன் வந்து சொல்லியிருக்கான். அப்போ கண்டிப்பா வந்து இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற எவனோ ஒருத்தன் தான் வந்து அவனுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஹாஸ்பிட்டல்ல நெறைய பேர் ஒர்க் பண்றாங்களே சிஸ்டர். யாரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாரி சொல்லும்போது,
கண்டிப்பா வந்து நம்ம இந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கணும் ஹாசினி. அப்படி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் இடையில எங்க அடுத்து கொண்டு போறாங்க, அடுத்து அவங்க என்ன பிளான் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது என்னால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சரி, ஓகே. அப்போ இந்த ஹாஸ்பிட்டல்ல யார் யார் இன்னைக்கு லீவ் எடுத்திருக்கா அப்படிங்கிற விஷயத்த நம்ம போயிட்டு மேனேஜர் கிட்ட கேட்டா அவங்க எல்லாமே சொல்லுவாங்க. நம்ம வேணா அங்க போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. நம்ம சொன்னா அவங்க குடுப்பாங்களா அப்படின்னு தெரியலையே! கையலுக்கு டவுட்டா இருக்கு. பட் இருந்தாலும் சரி, ஓகே, நமக்கு இப்போ இத விட்டா வேற ஆப்ஷன் கிடையாது அப்படிங்கிற மாரி நெனச்சு 2 பேருமே உடனே பார்த்தீங்கன்னா மேனேஜர் ரூமுக்கு போறாங்க. ஸோ உள்ள போனோனே வந்து வாங்கம்மா என்ன வேணும்? என்ன விஷயம்? அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, இல்ல சார், ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்காக தான் இங்க வந்தோம். இந்த மாதிரி வந்து இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல யார் யார் வந்து லீவ் எடுத்திருக்கா அப்படிங்கிறத அந்த ஸ்டாஃபோட லிஸ்ட் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. ஆமா, அது எதுக்கு உங்களுக்கு? அந்த விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அப்படி என்ன பண்ண போறீங்க? அப்படிங்கிற மாரி கேட்கும்போது, இல்ல சார், அந்த விஷயத்த வச்சு தான் கயல் சிஸ்டர் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில இருக்காங்க. அத சரி பண்றதுக்கு அந்த லிஸ்ட் எங்களுக்கு தேவைப்படுது சார். கொஞ்சம் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது, ஸோ அந்த ஆள் பார்த்தீங்க அப்படின்னா, இங்க பாருங்கம்மா, இந்த ஹாஸ்பிட்டல்ல எப்படி நாங்க ஒவ்வொரு பேஷண்டோட டீட்டெயில்ஸ எவ்வளோ தூரம் செக்யூர் பண்ணி சேஃபா வச்சுக்கிறோமோ, அத விட நாங்க வந்து இங்க ஒர்க் பண்ற ஸ்டாஃப்ஸ், நர்ஸ் எல்லாத்தோட பெர்சனல் டீட்டெயில்ஸுமே நாங்க வந்து பெர்சனலா தான் வந்து வச்சிருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து உங்ககிட்ட நாங்க குடுக்க முடியாது. அப்படி குடுத்தா கடைசியில எனக்கு தான் பிரச்சனை வரும். ஒருவேள அந்த டீட்டெயில்ஸ குடுத்து நீங்க போய் அவங்க கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் எங்களுக்கு தான் அது வந்து கெட்ட பேரு. பேசாம இதெல்லாமே மறந்துட்டு போய் உங்க டியூட்டிய பாருங்க போங்க அப்படிங்கிற மாரி அந்த மேனேஜர் சொல்றாரு. இத கேட்ட நம்ம கையல் வந்து, "சார், சார், ப்ளீஸ் சார், இப்படி மட்டும் சொல்லாதீங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் சார். ஏற்கனவே உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன பத்தி சோஷியல் மீடியால என் மாமியார் என்ன பத்தி ரொம்பவே தப்பான விஷயங்கள் எல்லாமே பரப்பியிருப்பாங்க. ஸோ இன்ன வரைக்கும் என் ஹஸ்பண்ட காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இப்ப தான் எனக்கு அவர பத்தின உண்மை தெரிஞ்சிருக்கு. சார், இவ்ளோ நாள் வரைக்கும் என் ஹஸ்பண்ட் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் சார் இருந்திருக்காரு." அப்படிங்கிற மாரி கயல் சொல்லும்போது, "என்னம்மா கயல், என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்க ஹஸ்பண்ட் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரா? ஏன் அப்போ உங்களுக்கு தெரியாதா?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்ல சார், எனக்கு தெரியாது அந்த விஷயமே. அவரு எனக்கு எப்பயோ தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இப்படி ஒரு பிரச்சனை எனக்கு வந்திருக்கவே வந்திருக்காது. என் மாமியார் தான் யாருக்கும் தெரியாம இந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சு அங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. அது மட்டும் கிடையாது. ரிஜிஸ்டர்ல கூட அவர் பேரு இல்ல. அவருக்கு பதிலா வேற ஒரு ஃபேக்கான நேம் போட்டு பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம்லாம் இப்ப தான் எனக்கு தெரிஞ்சுச்சு. இத வச்சு நான் வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணேன் அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் கெட்ட பேர் வரும். ஆனா நான் அந்த மாரி எதுவும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தான் சார், சரி நம்மளே வந்து தேடிக்கலாம் என் ஹஸ்பண்ட அப்படின்னு நெனச்சு நான் முயற்சி பண்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. ஸோ கயல் சொன்ன இந்த விஷயத்த கேட்டு பார்த்தீங்கன்னா, மேனேஜர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. ஏன்னா உண்மையிலேயே இவங்க இந்த பொண்ணு சொல்றது கரெக்ட் தான். யாரோ ஒருத்தவங்க பணம் குடுத்து அந்த மாரி பண்ண சொன்னாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த ஹாஸ்பிட்டல்ல உள்ளவங்க வந்து பண்ணியிருக்க கூடாது. ஆனா அதையும் மீறி பண்ணிட்டாங்க. ஒரு வேளை இந்த பொண்ணு போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா அப்படின்னா, நிச்சயமா அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் ஆயிருமே. சரி, இப்ப என்ன பண்றது? சரி, இப்ப இந்த பொண்ணு சொல்ற மாரி நம்ம இந்த ஹெல்ப் பண்ணுவோம். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் கெட்ட பேர் வந்துரக்கூடாது. அவ்வளோதான் அப்படிங்கிற மாரி நெனச்சுட்டு, உடனே அந்த மேனேஜரும், "சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கம்மா. நான் லிஸ்ட் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் குடுக்குறேன். ஆனா இந்த விஷயத்த நீங்க வெளியில தயவு செஞ்சு யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. அப்படி சொன்னா எனக்கு தான் வந்து இது பிரச்சனையா வரும்." அப்படிங்கிற மாரி சொல்லிர்றாங்க. "பரவால்ல சார், நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம். நீங்க அந்த லிஸ்ட் மட்டும் குடுங்க போதும்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கயல் வந்து வெயிட் பண்றாங்க. ஸோ அடுத்து என்ன நடக்குது? அந்த லிஸ்ட்ட வச்சு யார வந்து கண்டுபிடிக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.